ஹாய் யூடியூபர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. யூடியூப் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட்ஸ் பற்றினது. ஷார்ட்ஸ் வீடியோ இனிமேல் நீங்கள் அக்டோபர் 15க்கு மேலே 3 மினிட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸான சின்ன சின்ன யூடியூபர்களுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, இதில் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எல்லாருக்குமே தெரியும் யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டில் சின்ன சின்ன யூடியூபர்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த அப்டேட் மூலமாக யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு என்னென்ன பெரிய ஆப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட நான் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஒய்டி ஸ்டூடியோவில் நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணாலே சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான மெசேஜ் அண்ட் அப்டேட் எல்லாமே இங்கே தான் ஷோ ஆகும். இதில் இப்போ ரீசெண்டாக டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அப்டேட், அதாவது ரீசெண்டாக யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15க்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய 3 நிமிஷத்துக்கு குறைவான வீடியோ எல்லாமே இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோவாக கன்சிடர் பண்ணப்படும். அதாவது மக்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கக்கூடிய அந்த 1 செகண்டுக்குள்ளே நம்ம வீடியோ போடுவோம்ல, அதாவது 1 நிமிஷத்துக்குள்ளே 60 செகண்ட் அந்த வீடியோக்குள்ளே உங்களோட வீடியோ ஷோ ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே. இதில் நிறைய பேருக்கு வியூஸ் வந்து கிடைக்கும். சின்ன சின்ன யூடியூபர் எல்லாமே கவலைப்பட்டு இருக்கிறது என்ன விஷயம், என்னோட லாங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 200 வியூஸ் 300 வியூஸ் மட்டும்தான் போகுது, அதுக்கு மேலே வியூஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு வியூஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் லாங் வீடியோ அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட வீடியோ வந்து கன்சிடர் பண்ணப்படும். இப்போ ரெவென்யூ பொறுத்த வரைக்குமே சேஞ்சஸ் இருக்குது, அதையும் நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். இப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அக்டோபர் 15க்கு அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய 3 நிமிஷத்துக்கு குறைவான வீடியோஸ், அதாவது நீங்கள் வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஹரிசாண்டல் மோடில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டைரெக்ஷனில் எந்த பொசிஷனில் வீடியோ நீங்கள் ரெடி பண்ணாலுமே அது 3 நிமிஷத்துக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஷார்ட்ஸில் தான் நாங்கள் வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்த வீடியோ அந்த ஷார்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து அப்படியே நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவோம், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் படி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் அமைய போகுது. நம்ம 1 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாங் வீடியோ லாங் ஃபார்மேட்டாக எடுத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்த இத்தனை நாள் போஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வீடியோ எல்லாமே என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி பாலிசியை மீறுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாங் வீடியோவில் வந்து நிறைய பாதிப்பு இருந்துச்சுல, அது எல்லாமே இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோக்கும் இனியும் ஆக போகுது. இது வரைக்கும் நார்மலாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இல்லை ஒரு டான்ஸ் ஆடி இல்லை ஒரு காமெடி மேக் பண்ணி யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 1 நிமிஷத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆடியோவை பயன்படுத்தி யூடியூபர்ஸ் நிறைய சின்ன சின்ன யூடியூபராக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய யூடியூபராக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. இனிமேல் அப்படி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெவென்யூலையும் பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி உங்களோட வியூஸும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவாகிய 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் லாங் வீடியோக்கும் ஷார்ட்ஸ் வீடியோக்கு 100 லேக் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எலிஜிபிலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த 60 செகண்ட் நீங்கள் மேக் பண்ணி பாட்டு மட்டும் போடக்கூடிய வீடியோவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெவென்யூ வந்து ரொம்பவே கம்மியாகும் இனிமேல். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த வீடியோவோட வியூஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 மினிட்ஸுக்கு உள்ள போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் கன்சிடர் ஆகும் பொழுது அதுக்கான ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கலாம், அதனோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த வீடியோக்கான ரெவென்யூவும்
ரெவென்யூவும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த வீடியோவுக்கு வியூஸும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஆனால் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சம் எலமெண்ட்ஸ், அதாவது பாட்டு, காப்பரேட்டான விஷயங்கள், காப்பரேட் கிளைமான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அதுலேயே அவங்க அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்படி வீடியோ ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இப்படி லாங் வீடியோக்கு எப்படி காப்பரேட் கிளைம், காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு, அந்த பாட்டை மியூட் பண்ணுறதுக்கு இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அதை எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் உங்களோட அந்த வீடியோ வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஒருவேளை அதில் வந்து ஏதாவது சம் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம், உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வியூஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஒரு மோசமான விஷயந்தான். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எதுக்காக மேக் பண்ணாங்க, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவே ரொம்ப ரீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. லாங் வீடியோ ஃபார்மேட் தான் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து உருவானாங்க. அவங்க வந்து ஈஸியாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா மணி அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணலைன்னா கூட ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களான கனவுகளான அந்த ப்ளே பட்டன்ஸு, எப்படி சில்வர் ப்ளே பட்டனு, கோல்டன் ப்ளே பட்டன் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து யூடியூப் சைட்லேருந்து நிறைய கிடச்சிது. உண்மைதானா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட சப்ஸ்கிரைபர் கவுண்டே அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாலே அந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான். இப்போ அந்த ஷார்ட்ஸ் வீடியோவே டிஃப்ரெண்ட் ஆக போகுது, அதோட அல்காரிதமே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் வியூஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகுங்க. இது ஒரு பெரிய பாயிண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் லாங் வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 நிமிஷத்துக்கு குறைவான வீடியோக்கான ரெவென்யூ வந்து கம்மியாகும். இது 2வது பாயிண்ட்டு. காப்பரேட் கிளைம், காப்பரேட் ஸ்ட்ரைக் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடியோ ஃப்ரீஸ் ஆகும், மக்கள் யாருக்கும் கொண்டு போய் சேர்க்காது. இது 3வதான ஒரு பெரிய பாயிண்ட். இந்த 3 விதமான ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த அப்டேட்டில் இருக்குங்க. இந்த வீடியோ அப்டேட் வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய அக்டோபர் 15க்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய 3 நிமிஷத்துக்கு குறைவான வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க, பிஃபோர் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸ் எல்லாமே 3 நிமிஷத்துக்கு குறைவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இது என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் லாங் ஃபார்மேட்டில் தான் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு லாங் வீடியோக்கு வரக்கூடிய ரெவென்யூஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆனால் 15க்கு மேலே தான் இந்த அப்டேட் வந்து ஷோ ஆக போகுது, ரிலீவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சாத்தியமாகிறது ஆகாது வந்து 2வது பட்சம். ஆனால் புதுசாக நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் ஆகட்டும், நிறைய ஒரு ஸ்ட்ரைக், ஒரு கமெண்ட் பாலிசியை மீறக்கூடிய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்குது. அதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய யூடியூபர் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த அப்டேட் வந்து ரொம்ப சூப்பரான அப்டேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம உமா ஒய்டி டிப்ஸை பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கக்கூடிய 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் மூலமாக நீங்கள் இது வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் மேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடியோக்கு இனிமே வியூஸ் வந்து வர்றது ரொம்பவே கஷ்டம். ஒருவேளை நீங்கள் 3 நிமிஷத்துக்கு குறைவான வீடியோ இனிமேல் மேக் பண்ணி போட போகதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்கு ரெவென்யூ வர்றது ரொம்பவே கஷ்டம். இதுதான் சிம்பிளான விஷயம். சப்போஸ் நான் எனக்கு பரவாயில்ல, நான் 4 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டு நான் லாங் வீடியோவை என்னோட வீடியோவை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நார்மலாக வீடியோ போட்டுட்ருக்க லாங் ஃபார்மேட் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோக்கு ஆல்ரெடி வியூஸ் எவ்வளோ போகுது, 100 வியூஸ், 200 வியூஸ், 250 வியூஸ். சின்ன யூடியூபர்ஸ்க்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே போகக்கூடிய வியூஸ் எல்லாமே 500க்கும் குறைவாக தான் போயிட்டுருக்கு. இனிமேல் அந்த வீடியோக்குமே அந்த 250 வியூஸ் கூட கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ யூடியூப் வந்து ஒரு பெரிய ஆப்பாக தான் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கும் சின்ன நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அப்டேட் பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து எல்லா ஒரு சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் மட்டுமே மேக் பண்ணி போட்டிருக்கக்கூடிய யூடியூபருக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் அமைய போகுது. ஓகே, வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம் இந்த அப்டேட் வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து யூடியூப் வச்சுருக்க போகிறாங்க, இது எவ்வளோ யூடியூபரை காலி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யூடியூப்பில் 2024 நிறைய நியூ அப்டேட் வருது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்
மானிட்டேஷனும் வருதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன யூடியூபராக இருந்தால் நான் சொன்ன மாதிரி தாங்க, ஆல்ரெடி நான் வீடியோவே போட்டிருந்தேன். 2024க்குள்ளே நீங்கள் உங்கள் சேனலில் எப்படியாவது மானிட்டேஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு முயற்சியில் வீடியோ மேக் பண்ணுங்கள். வேகமாக நீங்கள் மானிட்டேஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்படி வரக்கூடிய அப்டேட் மூலமாக உங்களோட மானிட்டேஷன் ஆகக்கூடிய கனவு வந்து நனவாகாமே போயிடும் அப்படிங்கிறத என்னோட விஷயம், நான் சொல்ல வந்த விஷயம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய புது புது விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் பார்த்தா நம்மளோட உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.